பாவியனுடைய ஊனியை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்தமாய ஏனிலை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானை கொடுத்து சிக்கன பிடித்தேன் எங்களுக்கு அருமதி. இறைவன் என்றால் விரதம் என்று பொருள் உண்டு. இறைவனுக்காக விரதம் இருக்கக்கூடிய ஒன்றை ஜடராக்கினி என்று அழைக்கப்படுகிற உடலியல் கூற்றுப்படி செரிமான மண்டலத்தோடு தொடர்புடைய விந்தையை அன்றே கற்றுச் சொன்னவன் மாணிக்கவாசகன். ஊனிகை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதல் முறையாக அறிவியல் மூலமாக தீர்வு கண்ட பெருமை 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த மாணிக்கவாசகருக்கு உண்டு. இதை 20 நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டிலே நாம் சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை 7ஆம் நூற்றாண்டிலே சாத்தியப்படுத்திய பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா, ஒரு அணுவடி அணுவினுடைய துகள்களை பிளக்க முடியாது என்று இன்றைய அறிவியல் நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றோ 53 புலவர்களால் பாடப்பட்ட திருவள்ளுவ மாலை என்று அழைக்கப்படுகிற திருக்குறளின் பெருமை உணர்த்தக்கூடிய நூலில் பாடுகிறார் தமிழ் மூதாட்டி அவை பிராட்டி. அணுவை துடைத்து 7 கடல் சுருட்டி குளிர தரித்த குறள் என்கிறார். அணுவை துடைக்க முடியும் என்ற ஆற்றலை அவை வலியுறுத்திய போது அதனுடைய நூற்றாண்டு 12. ஆனால் அதை நாம் சாத்தியப்படுத்திய ஆண்டு இன்னும் 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் மட்டுமே அது சாத்தியப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. மாணவ செல்வங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். கம்பராமாயணத்தில் இரணியன் வகைப்படலத்தில் பிரகலாதனிடம் கூறுகிற போது சொல்கிறார், சாணினும் உடலோர் தன்மை அணுவை சதகூரிக்க கோடினும் உடன், அணுவை சதகூரிக்க கோடினும் உடன் என்கிறான். ஆனால் நம்ம அறிவியலுடைய கருவியை வைத்துக் கொண்டு சைக்ளோட்ரோன் என்று அழைக்கப்படுகிற கருவியினுடைய உதவியால் அணுவை குறைக்க முடியும் என்று நாம் நிரூபித்த ஆண்டு 1932. ஆனால் நாம் அதை சாத்தியப்படுத்தி கம்பனுக்கு என்னவென்றே தெரியாத பொழுது அதை சாத்தியப்படுத்தி அறிவித்த ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு என்பதை மாணவ கண்மணிகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணதாசன் ஒருபடி மேலே போய் அணுவை பற்றி பேசுகிற போது தன்னுடைய கவிதைகளில் குறிப்பிடுகிறான், அறிவியல் வளர்ந்த பின்னும் அணுவை துடைத்து மேவும் ஆசையினாலே, ஆசையின் வளர்ச்சியினாலே ஆயுத வளர்ச்சி, அந்த ஆயுதம் வளரும் போதே அணுக்களின் கிளர்ச்சி இன்று அதிர்ந்திடும் முயற்சியால் தடை கொள்ளும் நிலைக்கு இந்த தலைமுறையில் பிறந்த தம்பி, இந்த தலைமுறையில் பிறந்த தம்பி உலகமே அழியும் ஒரு நாள். இந்த தலைமுறையில் பிறந்த தம்பி உலகமே அழியும் ஒரு நாள் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். இன்று உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை நடத்துவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தயாராகிவிட்டது என்பதை மாணவர்களே சிந்தித்து பாருங்கள். அறிவியல் இன்று நேற்று வளர்ந்ததல்ல, நம் முன்னோர்களால் பல ஆண்டுகளுக்கு முன்பே வளர்த்தெடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிராமத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்காத அப்படின்னு. இந்த வடக்கு பக்கம் தலை வைக்கிறதுக்கும் நாம வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கிறதுனால என்ன தீமை ஏற்பட்டுவிடும் என்று பகுத்தறிவு பேசக்கூடிய நம்மள பல பகுத்தறிவு பேசியிருப்போம். ஆனால் அதில் ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். வடக்கு திசை காந்த புலத்தினுடைய திசை, வடக்கில் தலை வைத்து உறங்கக்கூடாது என்பதை முதல்ல அறிவுறுத்திய இலக்கியம் ஆசார கோவை என்று அழைக்கப்படுகிற 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக விளங்குகிற இலக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். வடக்கோடு கோணம் தடை செய்யார், வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கக்கூடாது என காந்தபுரத்தினுடைய திசை என்பதை கண்டறிந்து சொன்னவள் ஆசார கோவை என்ற அற்புதமான நூலை எழுதிய பெருவாயின் முடியனார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களே. சூரிய ஒளியினால் தான் தாவரங்கள் இயங்க முடியும் என்பதை உணர்ந்த சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியராக விளங்குகிற இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார், ஞாயிறு ஓற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல பொற்கேட்டு மேல் வளர்ந்திருக்கலாம் என்ற அந்த செய்தியை கடவுள் வாக்காக பதிவு செய்கிற போது இயற்கைதான் அறிவியலினுடைய முதல் படி. அந்த முதல் படியை உணர்ந்தவனாக நம் வளர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களே. இன்றைக்கு சூரியனையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களையும் தற்கால அறிவியல் அறிஞர்கள் சூரிய வட்டம் என்றும் சூரியன் சுற்றக்கூடிய பாதை என்றும் குறிப்பிடுகிறார்கள். 20, 21ஆம் நூற்றாண்டுகளில் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும்
நிலம் சூழ்ந்த மண்டிலமும் என்று இதற்கு சான்று பகர்கிறான் புறநானூற்று ஆசிரியர் தன்னுடைய 117வது பாடலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இது எப்படி சாத்தியப்படுத்தப்பட்டது? தமிழர்கள் அறிவியல் விந்தையினுடைய முதல் தலைமுறைக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ரைட் சகோதரர்கள் தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் ரைட் சகோதரர்களுக்கு முன்பே விமானத்தை குறித்த கருத்துரு வெறும் மெய்ஞான நண்பர்களாக கருதப்பட்ட தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை சிலப்பதிகாரத்தில் மிக அழகாக